வணக்கம், நான் உங்க விஸ்வா அருண்ராஜா பேசுறேன். நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ் ஃபிட்னஸ்க்காகவும் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காகவும் இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இதில் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் பார்த்தோம். இது எல்லாமே டெக்னிக்ஸ் நான் டிப்ஸாக பர்சனலாக ப்ராக்டிஸ் பண்ணுறத என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சோம், என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சோம், என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இவங்களோட லைஃப் சுச்சுவேஷன்ஸ் வச்சோம் டைரெக்டாக அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வகையில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது வரைக்கும் நம்ம ரொம்ப மைல்டான சர்டன் டெக்னிக்ஸ், அதாவது எவ்ரிடே லைஃப்ல ஏதான ஒரு டஃப் சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுலேருந்து எப்படி நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் இவ்வளவு நாள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் டெக்னிக் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா, நம்மளோட இந்த டிஸ்டன்ஸ்ல யாரும் வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதையும் மீறி ஒரு பர்சன், அதாவது இது அன்றாட வாழ்க்கையில எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒண்ணு கிடையாது. ஆனா நடந்துச்சுன்னா இது ஒரு வித்தின் 10 or 20 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த ஒரு சோக் மாதிரி கழுத்தை யாரான்னு பிடிச்சிட்டாங்கன்னா மயக்கம் போட்டு விழக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். ஸோ அதுலேருந்து எப்படி நம்மளை ரிலீஸ் பண்ணிக்கிறதுன்றத இந்த டெக்னிக்கா, ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கா நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நம்ம சுபா கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதை நீங்க கவனமா பார்த்து என் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப பாதுகாப்பா நீங்க பண்ணணும். அண்ட் நான் சொல்ற வேரியேஷன்லயே பண்ணுங்க. இது விளையாட்டு இல்லை, இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். நான் செஞ்சு காமிக்கிறத நீங்க இண்டிபெண்டா தனியா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அண்ட் சுபா, வெல்கம் சுபா. இப்போ நம்ம அதை ப்ராக்டிஸ் பார்க்கலாம். இதை டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ்ல பண்ண போறோம். நாங்க 2 பேருமே செய்ய போறோம். நான் சொல்றதை கேட்டு அவங்களும் செய்ய போறாங்க. அதாவது பின்னாலேருந்து ஒருத்தர் நம்மளை நம்ம கழுத்தை இப்படி பிடிச்சிட்டாலோ சோக் பண்ணிட்டாலோ, முன்னாலேருந்தும் பிடிக்கலாம், நான் இது பின்னாலேருந்து ஒரு சுச்சுவேஷனாக ஒரு சினாரியோ உங்களுக்கு சொல்கிறேன். பிடிச்சிட்டா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மூச்சு திணறல் ஏற்படலாம். இந்த மாதிரி டைட்டாக பிடிக்க. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டியது உங்கள் நெக்கு பாதுகாத்துக்கணும் இல்லையா. ஸோ சின் இப்படி கொண்டு போகணும். ஹேண்ட் ரெண்டும் அவங்க கைக்கிட்ட இப்படி இருக்கும். ஸோ ஹிப்பை இப்படி பின்னால் கொண்டு போங்க. ஓகே, நீங்களும் பண்ணுங்க சுபா என் கூட. சின் கொண்டு போங்க, ஹேண்ட்ஸ் இப்படி வைங்க. அண்ட் நேராக தான் பார்க்கணும், ஏன்னா இங்கே கேப் நீங்கள் உண்டு பண்ணுறீங்க. அவங்க உங்கள் கழுத்தை நெருக்காமல் இருக்க கேப் உண்டு பண்ணுறீங்க. ஹேண்ட் இப்படி வச்சுட்டு ஹிப்பை பின்னால் கொண்டு போகிறீங்க. ஹிப்பை பின்னால் கொண்டு போங்க. நீங்கள் முன்னால் இப்படி குனியக்கூடாது, ஹிப்பை மட்டும் இப்படி பின்னால் கொண்டு போகணும். எஸ், ஓகே. இதை எக்ஸசைஸாகவும் பண்ண முடியும். இதை நாங்கள் ஸ்குவாட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது தை மசில்ஸ், பட் மசில்ஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ முட்டி, இது நோட் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட். முட்டி முன்னால் போகக்கூடாது, முட்டி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். உங்களோட பட் மசில் உங்க பேக்கை இப்படி எடுத்துட்டு போறீங்க, ஒரு சேர்ல உட்கார்ற மாதிரி. அண்ட் மைல்டா. ஓகே, இதுதான் இதோட எக்ஸசைஸ் வேரியேஷன். இது பண்ணும்போது அந்த ஹிப் மூவ்மெண்ட், ஓகே, இட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பார்ட். அண்ட் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சின்ன இப்படி கொண்டு போங்க, இந்த ஹேண்ட் மூவ்மெண்ட் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இது ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்க பார்ப்போம். 1 2 3 4 5. முட்டி முன்னால வரக்கூடாது. ஏன் இம்பார்ட்டன்ட்னா, முட்டியில இருக்க லெகமெண்ட்ஸ் அண்ட் டெண்டன்ஸ் அந்த மசில்ஸ்லாம் இப்படி முன்னால போச்சுன்னா வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பின்னால போனாதான் மசில் ஸ்ட்ரென்த்தா இருந்து ஜாயின்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, கம் க்ளோசர். இது ஆக்சுவல் சினாரியோல செல்ஃப் டிஃபென்ஸா எப்படின்னு பார்க்கலாம். ஸோ பின்னால ஒரு பர்சன், நான் சொன்னேன் ஏற்கனவே இந்த டிஸ்டன்ஸ்ல பார்த்தோம், இவ்வளோ க்ளோஸா தே ஆர் கவரிங் யுவர் என்டையர் பர்சனல் ஸ்பேஸ். இந்த பர்சனல் ஸ்பேஸ் கிட்ட அவங்க நெக் இப்படி ஹோல்ட் பண்றது. இப்போ என்னோட ரொம்ப டாலான பர்சன்னா இந்த பர்சன் அப்படியே தூக்கிடுவாங்க. இப்படி இல்லாம இப்படி இப்படி பண்ணும்போது இவங்க இந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்றாங்க. ஸோ சின் இப்படி போகுது. என் கைக்கும் அவங்களோட கழுத்துக்கும் கேப் கொண்டு வரணும்னா அந்த சின்ன கொண்டு போகணும். 2 கையவும் பிடிச்சி இழுக்கிறாங்க. எல்லாமே அட் த சேம் டைம் செய்யணும். இது பண்ணும்போது பேனிக் ஆகக்கூடாது. அண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கேன், அவங்க ஹிப்பை இப்படி பின்னால கொண்டு போகணும். ஓகே, ஸோ ஒரு புல், இந்த சின் க்ளோஸா போகுது, இந்த ஹிப்பை பின்னால இப்படி கொண்டு வராங்க. ஓகே, அப்படியே உட்காருங்க, சீட்ல உட்கார்ற மாதிரி. ஸோ நான் இப்படி இருக்கேன்னா இந்த லெக்கை என்னோட இப்போ நான் இப்படி ஃபுல்லா பிடிச்சிருக்கேன். ஓகே, ஸோ என் லெஃப்ட் லெக்லேருந்து அவங்க லெஃப்ட் லெக்கும் இப்படி வெளியே வருது. என் பாடி உள்ளேருந்து அவங்க வெளியே வந்தாகணும். ஸோ அந்த மூமெண்ட் பண்ணணும். மூமெண்ட் அண்ட் தென் நோ நோ யூ டூ இட் ஃபார் மீ, ஐ வில் ஷோ யூ. சரி, இதுதான் அந்த ப்ராக்டிஸ் தேவைப்படும். அதனால தான் சொன்னேன் இது கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னிக் தான். இதை யாரோ என்ன பிடிக்க போறாங்க, அதனால நான் பண்ண போறேன் அப்படின்றதுனாலயே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஓகே,
ஸோ கழுத்து ஒருத்தர் பிடிக்க வராங்க, என் சின்ன வந்து இப்படி கொண்டு போகிறேன், என் சின்ன இப்படி வரணும், இது கீழே இறங்கணும், இவங்க பாடியிலேருந்து நான் வெளியே கொண்டு போகணும். ஓகே, ஸோ என் ஹைட் நான் ரெடியூஸ் பண்ணணும். இது டைட்டாக பிடிங்க. ஸோ இந்த மூமெண்ட் நான் கொண்டு வந்தேன்னா கம் க்ளோசர், இந்த மூமெண்ட் கொண்டு வந்தேன்னா ஸோ இவங்க பாடியிலேருந்து நான் இப்படி வெளியே போயிட்டு இப்படி பண்ணணும். ஸோ இந்த டைம் இந்த லெஃப்ட் பிடிச்சிருக்கனால நான் லெஃப்ட் சைடே போகணும். ஸோ லெஃப்ட் இப்படி எடுக்கிறேன். ஸோ பிடிக்கிறவங்க ரொம்ப டைட்டாக பிடிப்பாங்க. இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணனால ரொம்ப காமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ க்ளோஸ், when I do this I'll push that person back. அப்போ இங்கே கேப் கிடைக்கும். then I move out. okay, then I move out and I push that person and come out. So that is the idea. Please come here. So இது ஒரு அட்வான்ஸ் டெக்னிக். நான் இது ஒரு டெக்னிக்காக ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, இந்த மார்ஷல் ஆர்ட்ஸில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவல் போகும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸ், ஒரு செல்ஃப் எம்பவர்மெண்ட் நிச்சயமாக உள்ளே வரும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய டெக்னிக்ஸோட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். தேங்க்யூ.